பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு சில நேரலை அனல் தொலைக்காட்சிகளாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியடைகிறோம். இப்பொழுது இன்றைய தினம் உலக வாழ் முஸ்லிம்கள் இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்களும் இந்த பெருநாள் தினமாக நாங்களும் இந்த பெருநாள் நிகழ்வுகள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அறிய தருவதற்காக இப்பொழுது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் முதலிலே வந்திருக்கின்றோம். இந்த தினத்திலே பெருநாள் தினத்திலே மிகவும் சிறப்பாக இங்கு கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சூழலிலே உண்மையிலே அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் நோன்பின் இறுதி காலகட்டத்திலும் இன்றைய தினம் குர்பாக்களிலும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைய தினம் இப்பொழுது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வளாகத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த வளாகத்திலே நமது ஊரை சேர்ந்த வெளியூரை சேர்ந்த பெருமளவானவர்கள் இப்பொழுது வருகை தந்து தங்கள் பெருநாளை சிறப்பாக கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சூழலை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அனல் தொலைக்காட்சியிலே நாங்கள் இப்பொழுது அதனை தந்து கொண்டிருக்கின்றோம். ரம்யமான ஒரு கடற்கரை ஓரத்திலே அமைந்திருக்கின்ற இந்த கடற்கரை பள்ளி வாசல் வளாகம் நாகூர் ஹைதர் ஷரீஃப் வளாகம். இப்போது மற்றொரு இடம் இதனோடு அமைந்திருக்கின்ற அடக்கஸ்தலத்துக்கு மையவாடிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். நாங்கள் அனைவரும் இறுதியாக சென்றடைய இருக்கின்ற ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. இந்த பெருநாள் தினங்களிலே நாங்கள் அடக்கஸ்தலத்தில் இருக்கின்றவர்களுக்கு சலாம் சொல்லி அங்கே செல்வது சுன்னத்தான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது அங்கே செல்ல போகின்றோம். அங்கே சென்று இங்கே இப்பொழுது பதாகையிலே அடக்கஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறான துஆக்களை எழுத வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இங்கு அடக்கப்பட்டிருக்கின்றவர்களை தரிசிக்கின்ற அல்லது இங்கு பலர் தங்களது உறவினர்கள் அடக்கஸ்தலத்துக்கு வந்து இங்கே சந்தித்து துஆக்களை செய்கின்ற காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இதுவும் ஒரு சிறந்த ஒரு அமலாக காணப்படுகிறது. இப்பொழுது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் ஷேக் முஸ்லிம் முஃப்தி சாதி நஜ்மி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய நினைக்கின்ற என்னுடைய தாய் தந்தையுடைய கபடியிலிருந்து துஆக்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நினைக்கின்றேன். இன்னும் பலரும் இங்கே துஆக்களை செய்து கொண்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. என்னிடம் சில விடயங்களை கேட்டு பார்க்கலாம். இது தொடர்பான சில விடயங்களை கேட்டு பார்க்கலாம். நினைக்கின்றேன் இது அவருடைய தாய் தந்தையோட இடமாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கவலை வந்தாலும் இருந்தா சந்தோஷமா பயம் கொண்டு வரும். லைவ் ஒன்றுதான் போட்டு வந்தேன். நீங்க இருந்தீங்க, சந்தோஷம். இது எங்க அம்மா கவு அப்பால
இது எனக்கு உம்மால வாப்பாடு மரம் பாடு 4 பேர் 4 கபர்கள் இருக்கு. உங்களிடத்திலே இருக்க வேண்டும். இந்த பெருநாள் தினத்துல நீங்க இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பெருநாள் தினம் என்றதுமே இந்த கபரஸ்தானங்களை வந்து அவர்களுக்கு துவா செய்வது ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது. இது தொடர்பாக இருக்கின்ற மேலதி விவரங்களை சொல்லலாம். என்னன்னா, இந்த நம்ம ஊர்ல இந்த கபரிஸ்தானம் கொஞ்சம் அலாதியான ஒரு கபரிஸ்தானம். நம்ம காலையில வந்திருப்போம்டா இன்னும் அதிகமானாக்கள் எல்லா இடத்தையும் இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். இதுல நான் காலையில தான் வர இருந்தேன். ஆனால் ஏதோ இரவண்ட ஏற்பாடு வந்தேன், உங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. சந்தோஷமா சும்மா அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னா வழங்கும் அந்த எல்லா அந்த கபறுகளும் அந்த உருவட்ட கபராக விளங்காது. அவங்க உறவினர்கள் வந்து அந்த சந்திக்கக்கூடிய ஒரு கபராகத்தான் எல்லா கபறுகளும் பிடிக்கும். பாருங்க, மரம் போட்டு மரத்தை வச்சு அதிகமான ஆட்கள் வருவாங்க. இந்த அளவுக்கு கொண்டா பெண்களும் என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல வருவாங்க. அதிகமான ஆட்கள் கேள்வியும் கேட்கிற பெண்கள் வரலாமான்னு சொல்லுலா தடுத்தாங்க தான். அதாவது பெண்கள் அந்த சொஃப்டான உள்ளம் கொண்டவங்க தானே, அதனால அவங்களுக்கு வந்தா இந்த பயந்துருவாங்கிறதுக்காண்டி தடுத்தாங்க. அப்படி ஒன்று இல்லாட்டி வாரது பெண்கள் வாரது ஒரு ஒரு ஹராமான விஷயம் வந்து இல்லை. ஆனா இந்த நேரத்துல நீங்க வந்தா அவங்களுக்கு விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அதிகமாக மௌத்துடைய அந்த சிந்தனையை உருவாக்கும் என்று சொன்னாங்க. மௌத்துடைய சிந்தனை. ஆனால் அந்த அந்த ஹதீஸுடைய அந்த அந்த உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நம்ம அதிகமாக உங்களுக்கு அண்மை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வியாழக்கிழமை நம்ம ஊர்ல ஒரு தெரியுமா தெரிய, நான் இந்த வயசுல கண்டிக்கேன், வியாழக்கிழமை எல்லாரும் சுபோக தொழிட்டு கபிரிஸ்தானத்துக்கு வருவாங்க. வாப்பாவும் நாங்க சின்னத்துல என்ன செய்வாங்கண்டா, சாச்சான கபருங்க வாப்பற தம்பிர கபர் அவருக்கு ஐயார் அது சுனாமி வந்தது போறாது, அது செஞ்சு போனதுனால அடையாளம் இல்லாம இருக்கு. இந்த வாப்ப என்ன செய்வாருண்டா, அதிகமாக கூட்டிட்டு வருவாருங்களை. கூட்டிட்டு வந்து எங்களை ஷாஜான கபூரை தரிசிக்க வைப்பாரு. அதே போல பெரிய வள்ளி வாசலுக்குள்ள இப்ப அங்க அடக்கம் செய்யறதுலயே பெரிய வள்ளி வாசலுக்குள்ள அவர வாப்பார அம்மா அங்க அடக்கம் செஞ்சிருக்காங்க. அதை போய் எங்க வாப்பா போய் தரிசிப்பாரு. அது அப்படி ஒரு காட்சி ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப மிக குறைவு. ஏன்னா மரணத்துடைய பயம் எல்லாருக்கும் குறைஞ்சிட்டு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் மரணத்திலேயே சின்ன சின்ன பிள்ளைகளை மரணிக்கிற காட்சியை பார்க்கிறோம். கபரிஸ்தானத்துக்கு வந்தோம்னு சொன்னா சும்மா நம்ம இருந்தாலே விளங்கும். எப்படின்னா அந்த மௌத்துடைய சிந்தனையை நம்மளுக்கு சும்மாவே கொண்டு வரும். உள்ளத்துக்குரிய அந்த சொஃப்தன்மை உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்க அதிகமாக நீங்க மக்பராக்களை தரிசிங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்பராக்களுக்கு போனா என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, கண்ணீர் அந்த தாடி நலையிற அளவுக்கு அழுவாங்க. ஏன்னா அந்த அந்த மௌத்துடைய அந்த கவலை வந்துட்டா, ஏதோ நம்மளுடைய ஈமான குறைபாடுகள், அதனால நம்மளுக்கு அழுக வரண்டா கஷ்டமா தான் நீங்கி. அதிகமான நாட்கள் நம்ம மக்பராக்களுக்கு வரணும். வந்தா தான் அந்த மௌத்துடைய சிந்தனை வரும். அந்த மௌத்துடைய சிந்தனை நம்மளுக்கு வந்துடும் என்று சொன்னா பல பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து இல்லாம போயிடுச்சு. மௌத்துடைய சிந்தனை இல்லாம விடுறதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரிய ஒரு நோயை சொன்னாங்க. நீங்க வந்துட்டீங்க அதனால சும்மா கழிச்சு கிரிப்போம். நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்கள் தோல்வி அடைவாங்க எப்பண்டா, கொரோனா நம்ம கேள்விப்படாத பேர்கள் எல்லாம் அதுதான் ஒரு நோய் தான். நோய் அது உடம்புல வரும், பெய்த்திரும், பெரும் ஒரு நோயை சொல்லி காட்டினாங்க. அந்த நோய் முஸ்லிம்களுக்குள்ள வரப்படா. அந்த நோயோட பேர் தான் வகும்.
இந்த வகுன் என்ற நோய் வந்துட்டா அது உலகம் அல்லாவுக்கு மாற்றமாகத்தான் உலகம் நடக்கும். ரசூல் சஹாபாக்கள் கேட்டாங்க, வகுன் என்றா என்ன யார சொல்லலாம்? சொன்னாங்க, ஹுப்பு துனியா கராகத்துல் மௌத். துனியாவோட மோகம், துனியாவோட மோகம் வந்துட்டா, துனியாவோட மோகம்னு சிலாக்கள் யோசிக்கிறப்ப மார்க்கெட்டுக்கு போறா, பிஸ்னஸ் செய்ய போறா, வாகனம் வச்சிருக்க போறாங்கிறது அல்ல. துனியாவுடைய மோகம்னா உழைக்கிறது ஒரு சுன்னத். முஆமலாத்துங்கிறது இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு அம்சம். குர்ஆன் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மூமின்களை விழிச்சு சொல்றான், நீங்க செலவழிங்கன்னு. செலவழிங்கன்ற மண்ணு செலவழிங்கிறது உழைச்சாதான் செலவழிக்கலாம், காசு கையில வந்தா தான் செலவழிக்கலாம். அப்ப முஆமலாத்தும் ஒரு இஸ்லாத்துல உள்ளது. அது துனியா இல்ல. துனியாவுடைய மோகம்ங்கிறது என்னண்டா, அது துனியாவுடைய மோகம் வந்துட்டா ஷரியத்து, இஸ்லாம், வட்டி, அது எது ஒன்றும் விளங்கா, எந்த ஒன்றும் விளங்கா. அந்த துனியாவுடைய மோகமும், துனியாவுடைய மோகம் வந்துட்டா மௌத்துடைய வெறுப்பு வந்துடும். இங்கனா துனியாவுடைய மோகம் வந்துட்டா மௌத்துடைய வெறுப்பு வந்துடும். அந்த மௌத்துடைய வெறுப்பு வராம பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அடிக்கடி கபருஸ்தானங்களுக்கு வரணும், சந்திக்கணும். அதுல இருக்கிறாக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் தாருல் கௌமி முஃமினீன் என்று போடணும். முன்னவங்களுக்கு திரும்பி இந்த இடத்துல கடை வந்துட்டு முன்னவரது கடை வராதல் எப்படின்னா நல்ல ஓப்பனிங் அதிகமா வந்து பார்த்தாங்கன்னா சிலாக்கள் வயசாளிகள் கூட நடந்து வராதாக்கள் என்ன செய்வாங்கடா, அடுத்து அந்த இதாடியை நின்று நான் கண்ணால காண்டிருக்கேன், அந்த இதாடியை நின்று துவா செய்வாங்க. வயசாளிகள் துவா செய்வாங்க. அவரது கதைகள் வந்ததினால மக்கள் வாரல. அதனால மௌத்துடைய சிந்தனையோடு நானும் நீங்களும் வாழணும். அந்த மௌத்துடைய சிந்தனையை உண்டாக்குறதுக்கு பேர் தான் ரமலான். அல்லாஹ் தஆலா ரமலான்ல யாய்வழி நாமனும் அந்த டிஃப்ரெண்ட் விளங்குது பாருங்க. நேத்து நாளும் டிஃப்ரெண்டா இருக்கு. நேத்து நோன்பு பிடிச்சிருந்ததும் நோன்பு பிடிக்காத இந்த நாளும் நெய்யா ஒரு என்ன கூட்டாளி ரிலீஸ் ஆகிருப்பாரு செய்தான். நம்ம ரமலான் நோக்கம் நம்ம நல்லவர்களாக அல்லக்கும் தத்தக்குழுக்கு நான் கொடுக்குற கருத்து தக்குவாதார் என்ற நல்லவராக வாழணும், சிறந்தவனாக வாழணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக வாழணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளை எடுப்போம், அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து வாழ்வோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எடுத்து நடப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மாற்றமாக நடக்க மாட்டோம். அதுதான் தக்குவா. தக்குவான்னா இந்த பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிற மட்டும் இல்லை, அந்த சிந்தனை வந்துடும்டா நல்லவர்களாக வாழ்க. அந்த சிந்தனை நம்மளுக்கு வரணும். ரமலான் நம்மளை விட்டு பிரிச்சு போயிட்டு அந்த ரமலானுடைய இதுல அந்த துனியாவுடைய மோகம் வந்துடும்டா புறாம வந்துடும். துனியாவோட மோகம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா புறாம வந்துடும். கெட்டெண்ணம் சும்மாவே வந்துடும், கெட்டெண்ணம் வந்துடும், பெருமை வந்துடும், குரோதம் வந்துடும், பணத்துடைய ஆசை வரும், பதவி ஆசை வரும். இப்படி அந்த துனியாவுடைய மோகங்கிறது பொறுப்பான வியாதி. அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹன் என்று பேர் வச்சாங்க. அந்த இதுகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ரமலானை பாவிச்சிருக்கிறோம். ரமலான்ல அந்த அந்த பாடத்தை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்டா அமுல்படுத்தணும். ரமலான் அல்லாத காலத்துல ரமலான் காலத்துல தக்குவாவாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விருப்பமா நடக்கிறது பெரிய விஷயம் ஒன்று இல்லை. அது எல்லாரும் மறப்பாங்க. ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற அதுதான் முக்கியமா. அதுக்கு என்ன செய்யணும்டா நல்ல மஜ்லிஸ்ல உட்காரணும், நபி மீது ஸலவாத்து சொல்லணும் அதிகமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மீது ஸலவாத்து சொல்றது இப்ப சிலாக்கள் நினைச்சுக்கிறாங்க ஸலவாத்துங்கிறது ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் என்று. ஸலவாத்துங்கிறது அல்லாஹ் மூமின்களை விழிச்சு சொல்றான். 89 இடத்துல அல்லாஹ் மூமின்களை குர்ஆன்ல விழிக்கிறான். அதுல ஒரு இடம் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் மூமின்களை விழிச்சு சொல்றான், என்ன நீ நபி மீது ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. நாம் சொல்ல ஸலவாத்து நபிக்கு காட்டப்பட போகுது. நம்ம அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம்டா
அந்த அந்த பாவம் செய்யற அந்த எண்ணம் வராது. உள்ளம் உள்ளம் வெளிச்சமாகும். உள்ளம் அலாபிதி கிரில்லா தத்துமையினர் உள்ளம் வெளிச்சமாகும். அப்ப அந்த திக்கிர்கள், சரவாத்துகள், இஸ்திகுபார்கள், மல்லசிமல் இஸ்திகுபார் தூபாலிமன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இஸ்திகுபாரை தன் வாழ்க்கையில அமைச்சு கொள்வாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா கஷ்டம், நெருக்கடி, கவலை, துன்பம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் காரணம் பாவம் தானே. அப்போ அனிவா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மிகப்பெரிய தக்குவாதாரி ஒரு மதுகபுரிய ஒரு உஸ்தாபகர், அவங்க சொல்லுவாங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று சொன்னா 2 விஷயத்துல கண்டுகொள்ளுவேன். ஒன்று, என்ன மனைவியிட்ட பார்ப்பேன், நேற்று நல்லா இருந்த மனைவியை சண்டை பிடிப்பா. 2 வாகனத்துல பார்ப்பேன், நல்லா ஓடிக்கொண்டு இருந்த வாகனம் பழுதா போகும். அப்ப நான் விளங்கி கொள்வேன், நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கோம் என்று இஸ்திக்பாருக்கு வைத்துருவாங்க. அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அது கூட இப்ப எந்த பாவத்தினால எங்களுக்கு அதாப்பு வருதுன்னு நம்மளுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு பாவம் மலிஞ்சு போய் கிடக்கு பாருங்க. இப்ப அதிகமான ஆட்கள் இப்ப வருவாங்க பாருங்க, இந்த நேரத்தில் சும்மா லேடிஸ் இருக்காங்க, நம்ம காட்டா மோட்ட நல்லா அதிகமானவங்க இப்ப வருவாங்க, கபரை தரிசிக்கிறதுக்கு வருவாங்க. அதனால இன்னொன்று தாயின் தகப்பனும், இப்ப இந்த நேரம் ஒரு தாயின் தகப்பனையும் பத்தி சொன்னா, இந்த அளவுக்கு உருவாவதற்கு காரணம் அவங்கதான். அவங்கதான் இந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு. தாயின் தகப்பன்ற விஷயத்தை எல்லாம் தாயின் தகப்பன்ற விஷயமும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். அனுஷ்குருளி, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது பிறகு அடுத்தது நம்ம நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டியும் தாய்க்கும் தகப்பனுக்கும் தான். நம்ம ஒரு ஆள் நம்ம மரணிச்ச அம்மா வாப்பாக்கு துவா செய்யணும். உம்மா வாப்பா இல்லாத போய் கடைதான் உம்மா வாப்பா இல்லாத அந்த 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 வேதனையும் வலியும் தெரியும். தாயின் தகப்பன் இருந்தாலும் நம்மளுக்கு போகிறோம், நம்ம அம்மா எங்களுக்கு அவனுக்கு துவா செய்யுங்கன்னு போறதே பெரிய நியமத்து. எப்படி நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம், ஒரு பிரியாணம் போறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், நியமத்து விளங்கினாங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே தாய் தகப்பன் சொல்லலாட்டியும் செய்வாங்க. அப்ப நம்மளும் துவா செய்யறதுக்கு ஒரு கஷ்டத்துல இப்ப நம்ம எல்லார கஷ்டத்தையும் நம்ம எல்லா கஷ்டத்தையும் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லலாம். பணம் தான்ங்கிறது இல்ல, ஒவ்வொரு கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் சொல்ல இயலாது. அப்ப நம்ம கஷ்டங்களை சொல்ற அல்லாஹ்க்கு புறகு இருக்கிற ஒன்று உலகத்துல அம்மாட்டதான் மனம் முட்டு, பாப்பாட்டதான் மனம் முட்டு பேசலாம். அதனால தாய் தகப்பன் இருக்கிறவங்க அவங்க 2 பேருக்கும் செதுமை செஞ்சு சொர்க்கத்தை சம்பாதிக்கணும். உங்களுக்கு 2 பேருக்கு இருக்காங்களா? தாயுடைய பாதைக்குதான் சொர்க்கம் இருக்கு, தந்தையுடைய பொருத்தத்துல அல்லாஹ்வோட பொருத்தம் இருக்கு. எங்க இருக்கு பாத்துங்க, இந்த 2ஐயும் அடையணும். இங்க சொர்க்கம், அல்லாஹ்வோட பொருத்தம். அல்லாஹ்வோட பொருத்தம் இருந்தா தான் சொர்க்கம் போகலாம். அந்த தாயின் தகப்பனும் கோயில்வாசியுடைய சம்பவம், அதிலையும் குறிப்பாக ஆண்கள். இன்னைக்கு எங்களை அசரத்தும் நல்ல ஒரு பயானம் பண்ணாரு சியானத்து அசரத் ஆமி பள்ளியில. அந்த தாய் தகப்பன் விஷயத்துல கொஞ்சம் விரிவாக சொன்னார். உஸ்தாது தான் அவர். அதாவது அந்த குகைவா விஷய சம்பவத்திலிருந்து விளங்குதுன்னா, ஆண்களுக்கு தான் அம்மா அப்பாவை கவனிக்கிறதுடைய பொறுப்பு இருக்கு. பெண்களுக்கு தன் கணவனுடைய ஹக்க சரியாக நிறைவேற்றக்கூடிய ஹக்க அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த குகைவாசிகள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ள என்ன மவுத்து, இனி குகை அடைச்சிட்டு மவுத்து என்று சொல்ல நேர்த்தையில இதை சிராக்கள் நம்ம உண்மையை சொல்லத்தானே நம்ம ரசூலுல்லாவை வச்சு வசீலாக்கலாமா, நபியுடைய பொருட்டால என்ன துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்று கேட்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சிராக்கள் கூடுமாங்க கூடாங்க. ஆனா நம்ம அம்மா பாப்பாவுக்கு செஞ்ச உபகாரம், நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம், நம்ம சதக்கா கொடுத்திருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல விஷயத்துல நம்ம ஈடுபட்டிருக்கோம், அந்த நல்ல விஷயத்தை நம்ம வசீலாவாக தேடுறோம். அல்லாஹ் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன், அல்லாஹ் என்ன கஷ்டத்தை போக்கிறியா, அல்லாஹ் என்ன நிலைமை இப்படி இருக்கியா என்று கேட்கறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதை நம்ம மக்கள் பிரிச்சு அறியணும். வசீலாங்கிற வசீலாண்டா எல்லாம் வசீலா, சிலாக்கள் வசீலாண்டாலே கூடா, அப்படி ரெண்டையும் பிரிச்சு வழங்கணும். அப்ப அந்த குகைவாசிகள் 3 பேரு
இல்ல ஒரு ஆள் என்ன கேட்கிறாரு, அல்லா வளமையான பால் கலந்துட்டு வந்தா என்ன செய்வோம்டா, இந்த தாய்க்கும் தகப்பனை தான் கொடுப்போம், அதுக்கு வேண்ட பிள்ளைக்கு கொடுப்போம். சும்மா நம்ம யதார்த்தமா சும்மா நம்மளோட பாசி. ஒரு நாள் வந்தேன், லேட் ஆயிட்டு வேலை பழு வந்துட்டேன். ஆனா அம்மா அப்பா தூங்கிட்டாங்க. என்ன புள்ள பசியில கத்துது. ஆனா எனக்கு பால் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இது சரியத்திலையும் இப்படி செஞ்ச அம்மா அப்பா தூங்குது, நம்ம பிள்ளைகள் கட்டக்குள்ள சரியத்துல பால் குடிப்பாட்டுறது தப்பல்ல. இப்ப நம்மளும் அதிகமான ஆட்கள் எனக்கு தெரியும் எப்படின்னா, இன்னொரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன்னா அம்மா அப்பா கொண்டு ஆரம்பிப்பாங்க. அதுல பறக்கத்து இருக்கு. அவங்க அந்த முதலாவது கடை திறக்கக்குள்ள நான் எங்க எந்த விஷயங்கள் இந்த வாப்பாவை பத்தி இப்படி நான் எங்கேயும் சொல்றேன். இப்ப நீங்க அந்த கடைகள் திறக்கிற நேரத்துல அந்த வாப்பா செய்யற துவா, இப்ப நம்ம என்ன திறந்தாலும் எத்தனை பேரை கூப்பிட்டாலும் அந்த இது வராது. அவருடைய வாப்பா செய்யற துவா ஒரு வராது. அவங்க செய்யற துவா மனசால செய்யற அந்த துவா அது ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். இன்னொன்னு நம்மளுக்கும் பாப்பா மரணிச்சாலும் சரி, வாப்பா நம்மளுக்கு இப்படி ஒரு துவா ஒன்று செஞ்சாரு, அப்ப நம்ம லொஸ்டாக மாட்டோம் என்ற ஒரு தைரியம் ஒன்று வரும். அப்ப அந்த கோவைவாசியில சம்பவம் எப்படி காட்டுதுண்டா, மாறி பூமி நேரம் இருக்குது. அவர் கேட்கறன்னு எங்க அம்மா தூங்குறாங்க, பிள்ளைகள் அழுகுறாங்க, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, அம்மா அப்பா எழுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. எங்க அம்மா அப்பாவை அவங்க எலும்பி பாலை குடிப்பாட்டினதுக்கு பிறகுதான் நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இது உனக்காக வேண்டி செஞ்ச ஆமலியா அல்லா என்ன கஷ்டத்தை விட்டு நீக்குது. கொஞ்சம் விலகி நீக்கிற சம்பவத்தை நம்ம படிச்சு மற்ற 2 பேரும் 2 துவாவை கேட்டாங்க. அப்ப அது என்ன செய்யுது, ஒரு ஆண் தன்னுடைய அம்மா அப்பாவை கௌரவப்படுத்து, அம்மா அப்பாவை கொண்டுதான் அந்த விடயங்களை செய்யணும் என்கிறத அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்து. சும்மா அது சும்மா நம்ம வாசித்துட்டு போற அந்த சம்பவம் நம்மளுக்கு அந்த ஹதீஸ் போதும். அந்த ஆழம் நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஆழம் அந்த ஹதீஸ். ஒரு சஹாபிங்கிற பட்டம் சும்மா பட்டமா, அந்த பட்டத்தை ஒரு ஆள் இழந்தாரு. ஓய்சே கர்ணி ரஹ்மத்துல்லாஹ், நபிய காலத்தில் வாழ்ந்தவர், ஈமான் கொண்டவர், நபியை பார்க்க வரல. அல்லாஹ் தஆலா நபிக்கு அறிவிச்சு கொடுத்தான், இப்படி ஒரு ஆள் இருக்காரு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, உங்களுக்கு சந்திக்கக்கூடிய கரண் என்ற கோட்டத்தில் இருக்கிறாரு, உங்களுக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நீங்க அவர்கிட்ட இஸ்திக்பார் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்க. உமரது தான் சந்திக்கிறாங்க, உமரது ஆட்சியில் சந்திக்கிறாங்க. உமர் யாரு, எனக்கு பின்ன நபி வரமாட்டாரு, உமர் தான் நபி அப்படி வாரண்டா. 2வது அமீருல் முஃமினீன், உலகத்தில் நீதமான ஆட்சியை நிரூபிச்சு காட்டினர் உமர் இப்னு கத்தாப். இது ஷைத்தான் இந்த வழியில உமர் வந்தா, அந்த வழியில ஷைத்தான். உமர் மட்டுமல்ல, ஒரு சஹாபாக்களிலே ஒரு 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 நியமத்தை கொடுத்தான். மதீனாவிலையும் மௌத்தாயினாங்க, ஷஹீதாயும் மௌத்தாயினாங்க. ஷஹீதான யுத்தத்துக்கு போகணும், ஒரு ஆள் கொலை செய்யணும், அது ஷஹீத். அப்ப மதீனா விட்டு எப்படி வெளியே போனா தான் இந்த ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்கும். ஆனா உமரது அல்லாஹ் அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், மதீனாவில் இருக்கிறாங்க, ஷஹீதும் ஆகுறாங்க. அந்த உமரது அல்லாஹ் அவங்க, நான் அதிகமா பயன்ல செல்வன் கேட்டுருப்பீங்க, உலகத்தில் இருக்கும் போது அங்க சொர்க்கத்துல மாளிகை கட்டுப்பட்டு உமருக்கு. அந்த உமரது அல்லாஹ் அவங்க ஓய்சே கர்ணியை சந்திக்க இஸ்திக்பார் செய்யுன்னு சொன்னாங்க. ஏன் அந்த பாக்கியம் அவரு செஞ்சதுமா அப்பாவுக்கு அவரு செய்ய செதுமத். தாய் தகப்பன் விஷயத்துல மிகவும் நம்ம கடுமையா, தாய் தகப்பனுக்கு நம்ம அநியாயம் செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாவம் இருக்கு, சினா இருக்கு, களவு இருக்கு, இப்படி பல பாவங்கள் இருக்கு. ஆனா எப்ப ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் உடனே தண்டனை இழக்கிறல்ல, அடியானுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பான், தௌபா செய்றானா திருந்துறானா. ஆனா உடனே இறக்குற ஒரு ஒரு பாவம், ஒரு அதாபு உடனே இறக்குறன்னு சொன்னா, அந்த உம்மா வாப்பாவுக்கு யாரு துன்புறுத்தல் அநியாயம் செய்யறாங்களோ அல்லாஹ் தஆலா உடனே அந்த அதாபு இறக்கிடுவான். அவங்கள வாழ்க்கை அபிவிருத்தி இல்லாம போய்த்தரும், வாழ்க்கையில பறக்கத்து இல்லாம போய்த்தரும். அதனால நேரம் போகுதுனா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நமக்கு ஒரு படிப்பினை. அந்த இடையில ஒரு கெப்ப விட்டோம்னு சொன்னா ரமலான்
5 நாளைக்கு ஃபன் எடுக்கத்தான் போறோம். நாங்களும் ஃபன் எடுக்கிறோம். சரியத்துக்கு மாற்றமா ஃபன் எடுக்கிறோம். சரியத்துல உட்பட்ட அந்த காரியத்துக்குள்ள நம்ம ஃபன் எடுக்கிறது தப்பல்ல. ஃபேமிலியை கூட்டிட்டு போகணும், அந்த நல்ல விஷயங்களை காட்டணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு ஒரு விளாறு, ஒரு கிரவுண்ட், ஒரு பிளே கிரவுண்ட், இல்லை ஒரு சில்ட்ரன் பார்க், அதெல்லாம் ஓகே. ஆனா பாவம் மியூசிக் ப்ரோக்ராம் அப்படியான விஷயங்கள் தான் நம்ம காலத்துல இந்த பெருநாள் காலத்துல செய்யப்படாம். அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமான பார்த்தா இப்ப வந்திருக்காங்க நிறைய பேர். இங்க பெண்களுக்கு தான் நான் காட்டையில இருக்கு. இங்க அதிகமான பெண் இந்த பெருநாள் காலங்கள்ல அதிகமாக்கள் வராங்க, ஏனைய காலங்களிலும் வராங்க. இந்த பெருநாள் காலங்கள்ல வந்து இங்கே வந்து துவா செய்யறது ஒரு சிறந்ததாக இருக்கும். அல்லது ஏனைய காலங்கள்ல வர்றதும் அது பெருநாள் காலத்துக்கு இல்ல, எந்த காலத்திலயும் நம்ம கபூர் சார்ந்து வரணும், துவா செய்யணும். ஏதோ பெருநாள் காலத்திலாவது வந்துட்டு போங்களேன் வலியுறுத்துற அந்த பெருநாள் காலங்களில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றதுங்கிறது அந்த மௌத்துரிய சிந்தனை ஆக்களுக்கு உண்டாக்கணும்ங்கிறது தான். அதுக்குன்னு தனிப்பட்ட ஹதீஸ் இருக்கின்றா எனக்கு மெய்யா தெரியா, மெய்யா நான் அதை பார்க்கணும், மெய்யா எனக்கு தெரியா. ஆனா மக்பராக்களுக்கு இந்த மக்பராக்கள் இந்த நேரத்தில் நான் வரணும் என்று ஒரு நிபந்தனைங்கிறது இல்லை. மக்பராக்களுக்கு எப்பயும் வரலாம், எப்பயும் நம்ம மௌத்தை பத்தி சிந்தலாம். மக்பரான நேரத்துல வரலாம், மாஞ்ச நேரத்துல வரலாம், அப்படி எதுவுமே மக்பராக்களுக்கு இல்லை. எந்த நேரத்துல நம்ம மக்பராக்கள் வரலாம். மௌத்துடைய சிந்தனை எந்த நேரம் தான் நம்மளுக்கு இருக்கணும். நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரு பெரும் பெரும் செல்வந்தர்கள், அதுக்குள்ள எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த இப்படி கைம் ரஹிமஹுல்லா நம்முடைய சிறப்பு சொல்றது நல்ல ஒரு பொருத்தமான ஒரு இடம். அவங்களுக்கு பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு கை சேதப்படுவாங்களாம். ரமதான்ல ஒரு நாள் கிடைச்சிடப்படாதா, ரமதான்ல ஒரு நாள் கிடைச்ச நல்லவனாக வந்துடுவேன் கை சேதப்படுவாங்களாம். அப்ப நம்மளுக்கு 30 ரமதான் கிடைச்சிருக்கு. அதனால நல்லவராக வாழ்வோம், நல்லவராக மரணிப்போம். உலகம் எப்படி என்றால் அவன் தூதர் சொன்னாங்க, உலகத்துல நீ எப்படி வாழ்றாயோ அதை போக மரணம் வரும். பாவத்தோட நம்ம வாழ்க்கை போவதா, பாவத்துல மரணம் வரும். நல்ல சிந்தனை, நல்ல விடயங்களோட நம்ம வாழ்றோம்னா மௌத்து சிறப்பாகத்தான் வரும். அதனால இந்த பின்னால் காலத்தை சிறந்த முறையில மௌத்துடைய சிந்தனையோட வாழ்றதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்யணும். இந்த நேரத்தில் நான் குறிப்பாக சொல்ற விஷயம் என்றா, தாயின் தகப்பன் விஷயத்திலையும் நம்ம ஒரு அல்லாஹ்வை பயந்து உயிரோட உள்ளவங்க அல்லாஹ் தந்தவங்களுக்கு பாக்கியம். அம்மா பாப்பா தந்தது அல்லாஹ் சொர்க்கத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். சொர்க்கத்தை எங்கேயே தேடுறோம். அப்ப அந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும், சொர்க்கத்தை சம்பாதிக்கணும் என்றா நம்ம அந்த வீட்டில் இருக்கிற தாயின் தகப்பனையும் நம்ம சரியாக நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னா நம்ம சொர்க்கத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ். தாயின் தகப்பனையும் கவனிச்ச யாரும் உலகத்துல வீணாயின சரித்திரம் கிடையாது. வீணாக்கவும் மாட்டான். ஹதீஸும் அப்படித்தான் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களோட உள்ளாக்களுக்கும் மரணிக்கணும். நம்ம மௌத்தாயின பகதுவா சதக்கா இஸ்திக்ஃபார் தான் செய்யலாம். கொடுக்குற சதக்கா ஒரு காலமும் அதை கருத்து வேறுபாடு இல்லை. இஸ்திக்ஃபார்ல கருத்து வேறுபாடு இல்லை, துவா செய்யறதுல கருத்து வேறுபாடு இல்லை. அதெல்லாம் நம்ம செஞ்சு அமல்களை கபருக்கு அனுப்பி நாமும் கபருக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். நேரமா போயிட்டு நீங்களும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த மக்பரா ஒரு ஏனைய மக்பராக்களை விடவும் ஒரு நூறானியாவும் அப்படித்தான் அதிகமானாக்கள் வருவாங்க. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சும்மா எல்லா கபருலையும் போய் பாத்தீங்கன்னா எல்லா கபருலையும் அந்த விடுபட்ட கபராக இருக்காது. எல்லா கபருலையும் ஒரு மரத்தை நாட்டி ஜெரிதா மரத்தை நாட்டி தான் எல்லா வருஷம் ஈச்சம்பழம் நாட்டிருக்காங்க. அழிஞ்சிட போடாண்டு ஈச்சம்பழம் நாட்டிருக்கு. இதுவும் ஒரு மௌலானாவோட மக்பரனா சொல்லுவாங்க, தெரியும். அதுல வெளியப்பட்டிருக்கு. அங்கேயும் சிலாக்கள்ல மக்பராக்கள் இருக்கு. இதுல மௌலானா சரியா ஞாபகம் இல்லை.
السلام عليكم ندوة السلام عليكم أهل الديار المؤمنين والمسلمين وإنا إن شاء الله بكم لاحقون نسأل الله لنا ولكم العافية நீங்கிற மூமின்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் நாங்கள் உங்களுக்கு சலாம் சொல்றோம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வந்து சேருவோம். வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களோட வந்து சேருவோம். நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஆஃபியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். இல்ல துவா எல்லாரும் பாடமாக்கணும், எல்லாரும் அதை செய்யணும். பாடமாக்கி மக்களாக்கிற வரும்போது ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இதோட நானும் இந்த நாங்கள் இதுக்குள்ள இந்த அவசியமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி